ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு லீவ் தான். ஸோ பிரஜனை ஸ்கூலில் விட்டுட்டு நானும் ஜமுனாவும் வெளியே வந்துட்டோம். மால் வந்திருக்கோம். மால் வந்தோம். அப்புறம் 2 hours டைம் இருக்குது. ஸோ 2 hours டைமில் என்ன பண்ணோன்னா சில மூவிஸ் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் பைசனுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கோம். நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்கிறோம். நார்மல் பன், டீ கேக், க்ரீம் பன், பனானா புடிங், லைட் காஃபி. இங்கே டீ நல்லாயிருக்கும். காஃபி குடிச்சு பார்த்து சொல்லு. ஓகேயாக இருக்கும். ரொம்ப சிப்பிடி போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப கசப்பாக இருக்கும். திண்டுக்கல் காஃபி குடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு டிகிரி காஃபி குடிக்கிறவங்க பிடிக்கும். எனக்கு வந்து லைட் காஃபி குடிக்கிறதுனால எனக்கு பெருசாக பிடிக்கும். டீ நல்லா தான் இருக்கும். டீ போட்டு வச்சுருக்காங்க எனக்கு. டீ கொடுக்கல, மாற்றி எடுத்துகிட்டு இருக்க நீ. அளவுக்கு ஓகே. டீ நல்லா இருக்கா? காஃபி லைட்டாக கேட்டோம். பால் ஊற்றி இருக்கானுங்களானே தெரில. ஆனால் டீ மட்டும் நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கான். டீ குடிக்கிறவங்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த ஓர வஞ்சனை பண்ணுறானுங்கன்னு தெரில. இங்கே அதாவது இங்கே இருக்க அன்னபூர்ணால இவங்க ஒரு வாட்டியும் வரும்போது டீ நல்லா இருக்குன்னு குடிச்சிருவாங்க. ஆனால் காஃபி வந்து கொடூரமாக இருக்கும் இங்கே. இதே நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டுன்னு வாங்கினோன்னு வைங்களேன், 80 rupees, 120 rupees, 110 rupees தான். ஓகே, 11:50க்கு ஷோ. இன்றைக்கி பார்த்தா கூட்டமே இல்லை. படம் வந்து கொஞ்ச நாள் ஆனதுனால கூட்டம் கம்மியாக இருக்குன்ட்டு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். ரிவ்யூ மட்டும் தான் கேட்டேன். ஒன்றும் படம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. போகலாமா? की कार्यों में पारदर्शिता और जवाबदेही भी सुनिश्चित की जाती है। इसमें 9 महत्वपूर्ण विषय शामिल हैं। इस अभियान के अंतर्गत सभी राज्यों के पंचायती राज विभाग பிரஜன் பிறந்ததுக்கப்புறம் 3 இயர்ஸாக அவனை விட்டுட்டு தனியாக நானும் ஜமுனாவும் மூவி போனதே இல்லை. மூவி தேட்டர் போய் பார்க்குறதே ரேர் தான். இன்றைக்கி வந்து பிரஜனை ஸ்கூலில் விட்டுட்டு மூவிக்கு போனோம். ஷோ டைம் வந்து 11:15 போட்டிருந்தாங்க. பட் ஆனால் டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு உள்ளே போனப்போ அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கே அவங்க 12:10, 12:15 பண்ணிட்டாங்க. நாங்கள் போட்ட பிளான் என்னென்னா, பிரஜனுக்கு ஸ்கூல் வந்து ஒரு 3 o'clock முடிஞ்சிடும். நாங்கள் ஒரு 2.5 hours படம் முடிஞ்சிடும். நாங்கள் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் ஆனால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, இன்டர்வல் டைமு இதுவே வந்து அதிகமாக போனதுனால நாங்கள் போட்ட பிளான் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. சரி, நல்ல படம், நல்ல ரிவ்யூவாக இருக்குது அப்படின்ட்டு தேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நாங்கள் போய் பார்த்த பிளானு பிரஜனோட சாபமாக என்னன்னு தெரியல, பாதியிலேயே நாங்கள் திரும்பி வர வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பிரஜனோட ஸ்கூலுக்கு. ஸோ லாஸ்ட்டு 40 minutes வந்து படத்தில் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஸோ படம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு மூவி. மாரி செல்வராஜ் படம்னாலே காஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும், ஊர் பிரச்சனைங்க இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அவன் லைஃப்பில் ஜெயிக்கணும், ஆனால் எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வருவான் அப்படின்றது தான் அது கான்செப்ட்டு. நாங்கள் வந்து லாஸ்ட்டு 1/2 hour ஹீரோ வந்து அவர் நினச்ச விஷயத்த செஞ்சாரா செய்ய முடியல அப்படின்றது தான் அந்த இது. பட் அது பார்க்க நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். பட் படமாக பையனான்ட்டு வரும்போது கண்டிப்பாக பையன்தான் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் பையன் வந்து ஸ்கூல் முடிஞ்சோன்னு 1 minute கூட வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் படத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஆன் டைம் பிரஜனை கூப்பிட்டு வரத்துக்கு
நாங்கள் போயிட்டோம். ஸோ தட்ஸ் இட். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.